மணக்கோலத்துல சதி, கையில கல்யாண மாலை. யாருக்கு இந்த மாலை போட போறாங்க? தச்சன் இன்னும் என்ன வேலை, சீக்கிரம் உனக்கான அந்த கணவனை தேர்ந்தெடுத்து அவனோட கழுத்துல இந்த மலர் மாலைய சூடு அப்படிங்கிற மாதிரி தச்சன் உத்தரவிட, சதி அதே உத்தரவை தான் கையில இருக்கிற அந்த மாலைக்கு கொடுக்கறாங்க. என் மனதிற்கு பிடித்த மணவாளனை இந்த மாலை அலங்கரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாலைக்கு அவங்க உத்தரவிட, தானா அந்த மாலை அவங்க கையில இருந்து அப்படியே நகர்ந்து போகுது. எல்லா பேரும் அதை ஆச்சரியமா பாக்குறாங்க. சதியோ கண்ணை மூடிக்கிட்டா. இந்த மாதிரி மாலைக்கு மட்டும் உத்தரவு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாங்க. மாலை அதுவாடு நகர்ந்து போய் அந்த அரண்மனையில காவலாளியா இருக்கிற சிவனோட சிலைக்கு பூமாலையா விழுந்து அவர் சிலையை அலங்கரிக்குது. எல்லாரும் பார்த்து தெரிச்சு போறாங்க. சதியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண்ணை திறந்து பார்த்தா எதுக்கு இருக்கிற அந்த சிவன் சிலையில அந்த மாலை கிடக்கிறத பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனந்தத்துல திளைக்கிறாங்க, ஆனந்த கண்ணீரை வடிக்கிறாங்க. அதே சமயம் சிலைக்கு விழுந்த இந்த மாலை அந்த பக்கம் சிவனுக்கே விழுந்த மாதிரி சிவனும் உணர்றாரு. மாலையில இருந்து அந்த பூக்கள் அப்படியே உதிரும்ல, அந்த உதிர்ற பூக்கள் எல்லாம் சிலைக்கு உதிராம அந்த பக்கத்துல இருக்கிற கைலாய மலையில இருக்கிற அந்த சிவனுக்கே உதிர்ற மாதிரி தெரியுது. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த தச்சன் சும்மா இருப்பானா? விறுவிறுன்னு தன்னோட அரியணையில இருந்து கீழே இறங்கி வந்து, சதி என்ன காரியம் பண்ணிட்ட அப்படின்னு சத்தம் போறாரு. சதியோ மனதளவுல தான் சிவனை நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் காட்சி கொடுங்க அப்படின்னு மனசார கும்பிடுறாங்க. சதியோட அம்மா அக்காமார் உட்பட எல்லா பேருமே அதே மாதிரி வேண்ட, கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த அந்த சிலை காணாம போய் அந்த இடம் முழுக்க அப்படியே பனியா சூழ ஆரம்பிக்குது. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி விலகி போக ஆரம்பிக்க, இன்னும் பனி கொஞ்சம் அதிகமா வீச அந்த பனிக்கு மத்தியில எப்பவும் போல நம்ம சிவன் காட்சி கொடுக்கிறார். அவர் காட்சி கொடுக்கும் போது சதி போட்ட அந்த மாலை உண்மையான சிவனோட கழுத்துல இப்போ அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. பாக்குற எல்லா பேருக்கும் சந்தோஷம், தட்சனை தவிர. ஹரஹர மகாதேவ் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா பேருமே சிவனை பூஜிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் முறையா தட்சனோட அரண்மனையில ஹரஹர மகாதேவ் அப்படிங்கிற அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியுது. அம்மா அக்காமார்கள் எல்லா பேருக்கும் சந்தோஷம், சப்தரிசிகளுக்கும் சந்தோஷம், பிரகுமுனிக்கு கூட கொஞ்சம் சந்தோஷம் தான். ஆனா அவர் மட்டும் தட்சன் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி அப்படியே அங்க நின்னுட்டாரு. அதே சமயம் தெருவுல போய்கிட்டு இருந்த சிவனடியார்கள் சிவன் இந்த பக்கம் வந்த செய்தி கேட்டு விறுவிறுன்னு அரண்மனைக்குள்ள இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குருநாதர் கூட வந்திருக்கிறார். வஜ்ராயுத உடம்பு கொண்டவர், எலும்பு கொண்டவர் வந்திருக்கிறார். அந்த குருநாதரோ சிவனை கும்பிட்டு, ஆஹா ஆஹா ஆஹா, இந்த ஒரு காட்சிக்காக தான் எத்தனை வருஷம் எத்தனை நாட்கள் நாங்க தவமாய் தவம் கிடந்தோம். ஒரு வழியா நீங்க உங்களோட சரி பாதிய, உங்களோட ஆதிபரா சக்தியை கல்யாணம் பண்ணிட்டீங்க, சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இதை விட ஆனந்தமான ஒரு நாள் எங்க வாழ்க்கையில வரப்போறதே இல்ல அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க. இந்த நாளை நீங்களும் மறக்க கூடாது பிரபஞ்ச அதிபதியே அப்படின்னு நம்ம குருநாதர் தட்சணா பார்த்து சொல்றாரு. ஏன்னா உங்களோட விருப்பப்படியே உங்க பொண்ணு நீங்க நடத்துற சுயம்பரத்திலேயே தனக்கான கணவனை தேர்ந்தெடுத்து விட்டால் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அகிலத்தோட பரமபிதா அந்த சிவனே உங்க மருமக புள்ள ஆட்டாரு அப்படின்னு சொல்றாரு. தட்சன் முடியவே முடியாது, இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாப்ல. ஆனா தான் பொண்ணு பக்கத்துல இருக்கிற அம்மாவோ சதியை பார்த்து, அவர் கிடக்காரு நீ போமா அப்படின்னு தான் பொண்ண அம்மாவே அவங்க கைப்பட சிவனோட அனுப்பி வைக்க முயற்சி பண்றாங்க. அன்னை அனுப்பி வைக்க அக்காமார்கள் புடைசூழ கல்யாண பொண்ணு சிவனுக்கு பக்கத்துல வராங்க. உன்னோட வேண்டுதலுக்கு பலன் கிடைச்சிருச்சு, ஒரு வழியா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு அம்மாவே பொண்ண பாராட்டுறாங்க. அங்க வச்சு நம்ம சிவன் வேற ஒரு ட்விஸ்ட போடுறாரு. சரி, உங்க அம்மா நம்ம கல்யாணம் ஏத்துக்கிட்டாங்க, ஆனா உங்க அப்பா தட்சனோ நம் கல்யாணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்று நமது திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அன்றுதான் நமது திருமணம் நிறைவு பெறும். இன்னைக்கு பாதி கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கு, மீதி கல்யாணம் உங்க அப்பா என்னைக்கு சரின்னு ஒத்துக்கிறாரோ அன்னைக்கு தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சதியும் அதுக்கு சம்மதம் சொல்றாங்க. ஆனா தட்சனோ இந்த பக்கத்துல இருந்து இந்த கல்யாணத்தை என்னைக்குமே நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு கத்துறான். இங்க நடந்தது கல்யாணமே இல்ல அப்படிங்கிறார். பாதி கல்யாணம் கூட இதை நான் ஒத்துக்க மாட்டேங்கிறார். எல்லாரையும் கடந்து வேக வேகமா வந்து சிவனின் முன்னாடி கோபத்தின் உச்சியில வந்து நிக்கிறார். சிவனோ சிரிச்ச முகத்தோட நிக்கிறார். சுயம்பரத்துக்கு கூப்பிடாம நீயா வந்து நின்னுபிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் உன் மருகோ புள்ளேனா எப்படி ஏத்துக்க முடியும், முடியாதுங்கிறாரு நம்ம தட்சன். என்ன பொறுத்தளவுல என் பொண்ணு இன்னும் தன்னோட வரனை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேங்கிறார். இது ஒரு கல்யாணமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம குருநாதரோ, என்ன பேச்சு பேசுறீங்க, நீங்க தான் கல்யாணத்தை நடத்துறீங்க, சுயம்பரத்தை நடத்துறீங்க, உங்க பொண்ணு சிவனை தான் கணவனா தேர்ந்தெடுத்திருக்கா, என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறார். பின்னாடியே நம்ம காசி ரிஷியோ, ஆமா என்னைக்கு நீங்க சுயம்பரத்தை நடத்தி முடிவு உன்னோடதுன்னு உங்க பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிட்டீங்களோ அப்பயே அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல எந்த உரிமையும் கிடையாது, உரிமை கொண்டவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. சிவசக்தி கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவரை அடிச்சு சொல்றாரு. நம்ம சிவரோ காசி பரிசியை பார்த்து, இல்ல தட்சன் சொல்றதுதான் உண்மை, தட்சன் சதியோட அப்ப, அவருக்கு இந்த கல்யாணத்துல முழு அதிகாரமும் உண்டுங்கிறாரு சிவன். போது நிறுத்து, என்ன கடைசியில எனக்கே நீ வக்காலத்து வாங்குற, ஏதாவது சரி பண்றியா அப்படின்னு சிவனை பார்த்து தட்சன் கேட்க, வெளியில உன்னை எல்லாரும் கடவுளுங்கிறாங்க, கும்பிடுறாங்க, ஆனா என்ன பொறுத்தளவுல நீ ஒரு சதிகார அப்படின்னு திட்டுறாரு. இன்னைக்கு இங்க நடந்த எல்லா அசம்பாவிதங்களும் உங்களாலதான் நடக்குது அப்படின்னு சிவனை திட்டுறாரு. முதல்ல என் பொண்ண காதல்ங்கிற ஒரு பொய்யான வார்த்தையில விளை வச்சீங்க, அடுத்து என் பொண்டாட்டிக்கிட்டே நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லா பேரையுமே எனக்கு எதிராவே திருப்பி விட்டீங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பேர் முன்னாடியும் நீ ஏதோ பெரிய இவ மாதிரியும் எனக்கே பரிவு காட்டின மாதிரியும் கொண்டு போக முயற்சி பண்றீங்க அப்படின்னு திட்டுறாரு. போதும் நிறுத்துங்க, விட்டா பேசிட்டே போறீங்க அப்படின்னு தட்சனோட பொண்டாட்டிய சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடக்கிற எல்லாமே உங்க பொண்ணோட விருப்பப்படிதான் நடக்குதுங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், சிவனை உங்க
மருமக புள்ளையா ஏத்துக்கங்க அப்படின்னு கும்பிடுறாங்க, அழுகுறாங்க. அப்ப நம்ம காசிபரிசின்னு சொல்றாரு, எனக்கும் புரியுது இந்த கல்யாணத்தை உங்களால ஏற்க முடியாதுதான், ஆனாலும் சின்னஞ்சிறுசுக அவங்க விருப்பம் தானே, கடைசியில வாழ போறது அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. பிரபஞ்ச அதிபதியே தட்சனே, யோசிச்சு பார், நீ எப்பேற்பட்ட பேரும் புகழும் கொண்டவன். உன் பொண்ண கல்யாணம் பண்றதுக்காக அந்த கடவுளே உன் அரண்மனைக்கு வந்து உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற, இது உனக்கு பெருமை தானே அப்படிங்கிறாரு குருநாதர். இருந்தாலும் ஈசனை நான் மருமகனா எக்காலத்தை கொண்டும் ஏற்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாரு நம்ம தட்சன். அதே சமயம் அவர் பொண்டாட்டியோ, ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், கல்யாணங்கிறது ரெண்டு உடம்புக்கு நடுவுல நடக்கிறது இல்ல, ரெண்டு உள்ளத்துக்கு நடுவுல நடக்கிறது. அந்த வகையில என்னைக்கோ தனது உள்ளத்தை தான் இதயத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பறிகொடுத்து விட்ட சிவனும் சக்தியும் என்னைக்கோ கல்யாணம் ஆயிட்டாங்க, கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப நடக்கிறது வெறும் சடங்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காலங்காலமா ஜென்ம ஜென்மமா உள்ள தளவுல கல்யாணம் பண்ணிக்கிறவங்களோட அந்த காதல் நிலைச்சு நிக்கும், அதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இந்த பிரபஞ்ச அதிபதியாவே இருந்தா கூட அந்த தத்துவத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த அம்மா பேசுறாங்க. எல்லாம் மறந்துட்டீங்களா? சதி சிவனை பார்க்காம இருக்கணும்ன்றதுக்காக சின்ன வயசுல இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சிவனோட பேரு கூட இந்த அரண்மனையில யாரும் பேசக்கூடாதுன்ற ரேஞ்சுக்கு கொண்டு போனீங்க. சிவனை யாரும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சட்டத்தையே கொண்டு வந்தீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சிவனும் சக்தியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. மறந்துட்டீங்களா? சதி ஜனனம் எடுத்ததே சிவனை மணக்கத்தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு அப்பாவா இருந்து இந்த கல்யாணத்தை ஆசீர்வதிங்க, அனுமதி கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. அப்பயும் நம்ம தட்சன் மனசு இறங்கி வரலங்க. பொண்டாட்டிய திட்டுறாரு, சிவனை திட்டுறாரு, இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. யாரு வந்து சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன்றாரு. இங்க நடந்த எல்லாமே ஈசன் நடத்திய சதி அப்படிங்கிறாரு. சதியை கரம்பிடிக்க இவர் செய்த சதி அப்படிங்கிறாரு. என தோற்கடிக்கக்கூடிய அந்த திறமை இந்த சிவங்கிட்ட இல்ல அப்படிங்கிறார். கேட்டுக்கடா, எந்த காலத்திலயும் என் பொண்ணு உன் பொண்டாட்டியாக முடியவே முடியாதுன்னு தட்சன் அடிச்சு பேசுறாப்ல. எல்லா பேரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. நம்ம குருநாதர் கூட சத்தம் போறாரு, உன் அகங்காரமே உன்னை அழிச்சிரும், கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கிறாரு. உலகமே உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது, உங்களை ஒரு எடுத்துக்காட்டா பார்க்கும். உங்க அகங்காரத்தினால நடந்த இந்த கல்யாணத்தை கல்யாணமே இல்ல அப்படின்னீங்கன்னா நாளை பின்ன வருங்கால சத்ததிகள் எல்லாம் கல்யாணத்தை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் இது கல்யாணம் இல்ல போயா, பிரபஞ்ச அதிபதியே அப்படி பண்ணாரு, நான் பண்ணா என்ன அப்படின்னு உங்களை ஒரு தவறான உதாரணத்துக்கு எடுத்துக்காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வேண்டாம் இந்த விபரீதம்னு எடுத்து சொல்றாரு. சுயம்பர விதிமுறைப்படி தேவர்கள், எச்சர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள், ரிஷிகர்கள், மனிதர்கள்னு அவ்வளவு பேர் முன்னாடியும் சுயம்பரம் நடத்தப்பட்டு மணப்பெண் தனக்கு விருப்பமான மணவாளனை தேர்ந்தெடுத்து மாலையிட்ட பின் அது திருமணம் தானே. சிவனுக்கும் சக்திக்கும் கந்தர்வ திருமணம் முறைப்படி நடந்து முடிஞ்சாச்சு அப்படிங்கிறாரு குருநாதர். ரூல்ஸ் பத்தி பேசினல, இப்ப நான் கேக்குறேன், பதில் சொல்லு. சுயம்பரத்துக்கு யார கூப்பிடுறோமோ அவங்க மட்டும்தான் சுயம்பரத்துல வந்து கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது விதி. அந்த விதியை சிவன் மீறி விட்டார் அப்படிங்கிறார். பொண்ணோட அப்பங்கிற முறையில நானு இந்த சிவனை சுயம்பரத்துக்கு வாங்கன்னு நான் கூப்பிடலையே அப்படிங்கிறார். பாயிண்ட புடிச்சு பேசுறாராமா. கூப்பிடவே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல எதுக்காக இந்த ஆள் இங்க வந்தாரு அப்படின்னு கேக்குறாரு. கேளுங்க, நீங்களே உங்க சிவங்கிட்ட கேளுங்கப்பா, கேளுங்க, அந்த பாயிண்ட கேளுங்க. நான் சுயம்பரத்துக்கு வாங்கன்னு உன்னை கூப்பிட்டனா, சொல்லியா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம காசிபரிசி பதில் சொல்றாரு. என்ன சொல்றீங்க? சிவனை கூப்பிடலையா? அன்னைக்கு நீங்க தானே ஜடன் கிட்ட சிவனோட சிலைய வடிக்க சொன்னீங்க. சுயம்பரம் நடக்கிற அன்னைக்கு அந்த சிவன் சுயம்பர வாசல்ல நிக்கணும், எல்லா பேரும் அதை பார்த்து கைகொட்டி சிரிக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அந்த வகையில பார்த்தா சிவனுக்கு நீங்க அழைப்பு விடுத்ததா தானே அது அர்த்தம். நீங்க கூப்பிட்டீங்க, அவரு வந்தாரு. பொண்ணு மாலை போட்டதுனால கண்ணால முடிஞ்சு போச்சு. எல்லாம் முறைப்படிதான் நடந்திருக்குன்னு காசிபரிசி பாயிண்ட பிடிச்சு அவர் பேசுறாரு. உடனே தட்சன் கோவப்பட்டு, நான் வர சொன்னது சிவனோட சிலைய மட்டும்தான், சிவனை இல்ல. சுயம்பரம் நடக்கும் போது சிவன் இங்க இல்ல, வெறும் சிலை மட்டும்தான் இருந்தது. அப்படி இருக்க இதை எப்படி நான் கல்யாணமா ஒத்துக்க முடியும்? முடியாதுன்னு தட்சன் மறுபடியும் பாயிண்ட பிடிக்கிறாப்ல. நம்ம குருநாதரோ அவர் ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்றாரு. என்ன தச்சா இப்படி பேசிட்டீங்க? உலக மக்கள் அத்தனை பேருமே கோயில் குலத்துக்கெல்லாம் போய் கருவூலத்துல இருக்கிற அந்த சிலையை தான் தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை வெறும் கல்லுங்கிறீங்களா? ஞாபகம் இருக்கட்டும், நீங்க வாழையடி வாழையா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற உங்க கடவுளான மகாவிஷ்ணுவை கூட நீங்க செலவடிச்சு தான் கோயில்ல வச்சிருக்கீங்க. அதை வெறும் கல்லுன்னு சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை நான் இப்பயே நிப்பாட்டிடுறேன். இது ஒரு கல்யாணமே இல்லைன்னு நான் அறிவிச்சிடுறேன். அது கல்லல்ல, அது கடவுள் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் கல்யாணம் தான் அப்படிங்கறதை நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு அருமையான பாயிண்ட் நம்ம குருநாதர் பிடிக்கிறார். அதுக்கு நம்ம தட்சன் என்ன பதில் சொல்றானா, கோயில்ல வைக்கிற சிலைகள் ஸ்டார்டிங்ல வெறும் கல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேத உபநிடங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் தான் கல்ல கடவுளாக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கும்பிடுறதெல்லாம் கடவுளையே போய் சேருங்கிறது ஐதீகம். அந்த வகையில பார்த்தா நான் இங்க வர வச்சது வெறும் சிலைய மட்டும்தான். அதுக்கு அபிஷேக நடத்தல, ஆராதனை நடத்தல, வேதங்கள் ஓதப்படல. அப்படி இருக்காது, வெறும் கல்லுதான். கல்லுக்கு போட்ட மாலைய கல்யாண மாலையா என்னால ஏத்துக்க முடியாதுங்கிறாரு நம்ம தச்சன். அதே சமயம் அங்க இருந்த இன்னொரு முனியோ, என்ன சொல்றீங்க தச்சரே, நீங்க சொல்றது நிஜம்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வேதங்களை படிச்சவங்க, படிப்பறிவில் சிறந்தவங்க தான் வேதங்கள் எல்லாம் எடுத்து ஓத முடியும், கும்பாபிஷேகம் நடத்த முடியும். அதே சமயம் படிப்பறிவு இல்லாத கோடான கோடி மக்கள் இங்க இருக்காங்களே, அவங்க எல்லாம் வீட்டுல தம்மா தூண்டுல ஒரு சிலைய வச்சு மண்ணை அப்படியே பிடிச்சு அத பிள்ளையாரா கூட கும்பிடுறாங்க. அவங்க எல்லாம் வேதங்கள் வாசிக்கிறது இல்லையே, ஆனா அவங்க வீட்டுக்கு வீடு வச்சு சாமி கும்பிடுறாங்களே, அதெல்லாம் பக்தி தானே, அதையெல்லாம் தெய்வம்னு நீங்க ஏத்துக்கிறீங்க தானே அப்படின்னு அவரு பாயிண்ட் பிடிக்கிறார். மனதளவுல மனசார சிலைய பார்த்து தெய்வமா வேண்டி நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா வணங்குனீங்கன்னா அது வேதங்களை ஓதுவதற்கு சமம் அப்படின்னு இவரு பாயிண்ட் பிடிச்சு சொல்றாரு. அந்த வகையில பார்த்தா இங்க சதி மனதளவுல அந்த சிலைய வேண்டிதான் மாலைய போட்டா. சதியோட அம்மா அக்காமார்கள் எல்லா பேருமே சிவனை நோக்கி வணங்குனது நிஜம். அவங்களோட வேண்டுதல் தான் சிலை இப்ப கடவுளாகி
கடவுள் கழுத்துல கல்யாண மாலை வந்து இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்றாரு அந்த முனி. சதி மாலை போடும்போது அத வெறும் சிலைன்னு நினைச்சு அவங்க மாலை போடல, அத சிவன் நினைச்சுதான் மாலை போட்டாங்க. அதனாலதான் அந்த சிவனே இப்ப காட்சி கொடுத்திருக்கிறார், அந்த மாலையை ஸ்ரீகரித்திருக்கிறார். இப்ப இங்க நடந்தது சம்பிரதாயப்படி நடந்தது, மனதளவில் ஒத்து போய் நடந்தது, இது ஒரு திருமணமே அப்படின்னு அந்த முனியும் தீர்ப்பு சொல்றார். சிவசக்தி கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இந்த கல்யாணத்தை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முனியும் சொல்ல தச்சன் கத்துறேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதுதான் கடைசி, நான் சொல்றதுதான் ஃபைனல், நான் சொல்றதுதான் தீர்ப்பு, பிரபஞ்ச அதிபதியான நான் சொல்றேன் இந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே இல்ல அப்படின்னு தீர்ப்பு சொல்றார். சதி வா அப்படின்னு தான் பொண்ணோட கையை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போறாரு. கல்யாணம் முடிஞ்சாலும் மாப்பிள்ள ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம்னு இவங்க வேதனை இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. அப்படி தான் பொண்ணை இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாத நம்ம சிவன் முதல் தடவையா நில்லுங்க அப்படின்னு தச்சனை பார்த்து சொல்றாரு. இல்ல, அந்த வார்த்தையை சொன்னது சிவன் இல்ல, அப்பயும் நம்ம சிவன் அமைதியா தான் இருக்காப்ல. நில் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தது ஒளி வடிவமா. யாராது அப்படின்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பிரம்மதேவரே அங்க காட்சி கொடுக்கிறார். தான் புள்ள தச்சனை நில்லு அப்படிங்கிறார், தப்பு பண்ணாத அப்படிங்கிறார். சதி இப்போ உன் பொண்ணு மட்டும் இல்ல, இன்னொருத்தவனோட பொண்டாட்டி, ஈசனோட பொண்டாட்டி, அவளை இப்படி இழுத்துட்டு போறதுக்கு உனக்கு உரிமை இல்ல அப்படிங்கிறாரு. நடந்தது நடந்து போச்சு, அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வை அப்படின்னு பிரம்மதேவரே வந்து சொல்றாரு. அடி என்ன சொல்றீங்க, சுத்தி இருக்கிற எல்லாரும் கூட சேர்ந்து எனக்கு என் பொண்ணுக்கும் நீங்களே விரோதி ஆயிட்டீங்களா, ஒரு அப்பாவா இப்படிங்கிற மாதிரி தச்சன் கேக்குறான். தச்சா மகனே சற்று யோசி, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சரின்னு படுறது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தப்புன்னு பட்டா உலகத்தை குறை சொல்றதா இல்ல அந்த ஒரு ஆளை குறை சொல்றதா? உலகத்தில் இருக்கிற எல்லா பேரும் சொல்றாங்களேன்னு நீ இதை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல, உன் பொண்ணு மனதளவுல வேண்டி கேட்டுக்கிறா, அதை நீ ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்றாரு. நீ நடத்தின சுயம்பரத்துல ஓம் பொண்ணே சிவனை ஏத்துக்கிட்டு மாலை போட்டதுனால இந்த கல்யாணத்தை நீ ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அதையும் தாண்டி உன் பொண்ணை இழுத்துட்டு போறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல அப்படிங்கிறாரு. நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லாமே என் பொண்ணோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான், அதுக்காக நான் இதையும் செய்வேன் இன்னும் செய்வேங்கிற மாதிரி தச்சன் கத்துறா. இவ எதிர்காலம் நல்லபடியா அமைஞ்சா அமையட்டும், அப்படி இல்லையா இவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானா அந்த சிவனான ஒரு கை பார்க்க போறதா கத்திக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணுக்கு என் மேல இல்லாத அதிகாரம் இந்த உலகத்துல வேற எவங்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு நம்ம தச்சன். அதை கேட்டது நம்ம பிரம்மதேவர் பாயிண்ட் பிடிக்கிறாப்ல. உனக்கு எப்படி உன் பொண்ணு மேல முழு அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி எனக்கு என் பையனான ஓ மேல முழு அதிகாரமும் இருக்கு, அந்த அதிகாரத்தை வச்சுதான் இப்ப நானே உன்னை தடுக்கிறேன், உன் பொண்ணோட கைய பிடிச்சிருக்கிறியே அந்த கைய விடு அப்படின்னு உத்தரவு போடுறாரு. நடந்து முடிஞ்ச இந்த கல்யாணத்தை மனசார நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சத்தம் போடுறாரு. சரியான பாயிண்ட பிடிச்சு பேசுறாரு. குருநாதர் பக்கத்துல வந்து பிரஜாபதி என்ன யோசிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா, உங்க பொண்ணை என்ன சொல்லி வளர்த்தீங்க, அப்பா பேச்ச கேளு அப்பா பேச்ச கேளுன்னு தானே சொல்லி சொல்லி இவ்வளவு நாள் வரைக்கும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ உங்க அப்பா சொல்றாரு அப்பா பேச்ச நீங்க கேளுங்க பாப்போம் அப்படிங்கிறாரு நம்ம குருநாதர். நடந்த கல்யாணத்தை கல்யாணம் தான் இந்த உலகத்தையே உருவாக்கின, உலக ஜீவ ராசிகளையே உருவாக்கின அந்த பிரம்மதேவரே சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் என்ன தயக்கம் அப்படின்னு கேட்கிறார். உங்களை கைகூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கங்கிறாரு. இந்த பக்கம் அந்த இன்னொரு முனி, இவர் தான் அந்த மார்க்கண்டேயன் நினைக்கிறேன், அவரும் கல்யாணத்தை ஏத்துக்க சொல்லி கேட்கிறார். யாரு எனக்கு புத்திமதி சொல்லணும்னு அவசியம் இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும்னு தச்சன் கத்துறா. எல்லாம் சிவனோட நிழலை தேடி ஓடி போயிட்டீங்க, சிவனோட வெற்றியையும் என்னோட தோல்வியையும் நீங்க பார்க்கணும்னு அப்படியே துடிக்கிறீங்க, அது ஒரு காலமும் நடக்காது அப்படிங்கிறான் தச்சன். எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உலகமே எனக்கு எதிரா இருந்தா பரவாயில்ல, என்ன பெத்த தகப்பன் நீங்களே எனக்கு எதிரா நிக்கிறீங்களே அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தச்சன் சொல்றான். என்ன விடுங்க, சதி உங்களோட பேத்தி, இவளோட எதிர்காலத்துல உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்கிறார். சுகபோகமா வாழ்ந்தவன் பட்டு மெத்தையில படுத்தாதான் இவளுக்கு தூக்கமே வரும், அப்படி இருக்க மயான பூமியில வாழ்ற அந்த சிவன் கூட எப்படி என் பொண்ணு நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு கேட்கிறார். அந்த சிவனை என் பொண்ணு கல்யாணம் பண்ணா அவளுக்கு மிச்சம் இருக்கிறது வேதனை மட்டும்தான், சுகபோக வாழ்க்கை இல்ல அப்படிங்கிறாரு தச்சன். நான் தெரியாம தான் கேட்கிறேன், கைலாயத்துல வீடுன்னு ஒண்ணு இல்லையே, அப்படி இருக்க இவ எப்படி அங்க போய் வாழ்வா அப்படின்னு கேட்கிறாரு நம்ம தச்சன். இந்த ஆளுக்கு சொந்தமா வீடு இல்ல வாசல் இல்ல, அப்படி இருக்க எப்படி என் பொண்ணை கொடுக்கிறது அப்படின்னு கேட்கிறார். சிவனோட சக்தி சேரணும் அப்படிங்கறதுதான் விதி, இதில் எடுபடாது உன்னோட சதி, நீ ரொம்ப கன்வீனியன்ட்டா ஒரு மேட்டரை மறந்துகிட்டே போற, எப்படி உனக்கு இவ பொண்ணா பிறந்தான்றதை மறந்துட்டியா, நீ தவம் இருந்து அந்த ஆதிபரா சக்தி கிட்ட வேண்டி நீங்களே எனக்கு மகளா பிறக்கணும்னு கேட்ட, அதனாலதான் இவ உனக்கு பொண்ணா பிறந்தா, அத மறந்துட்டியா அப்படின்னு கேட்கிறார். உனக்கு இவ பொண்ணா பிறக்கிறதுக்கு முன்னாடியே சிவனுக்கு பொண்டாட்டியா இருந்தவங்க, அதை நீ மறந்துட்டியா, சிவனின் மீது இருக்கிற அந்த கோபத்தினால நீ எல்லா இடத்துலயும் தப்பான முடிவையே எடுத்துக்கிட்டு இருந்த, நல்லா சிந்திச்சு பாருன்னு யோசிக்க வைக்கிறாரு நம்ம பிரம்மதேவர். பேலன்ஸ நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ.